சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி காலேஜ் போறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா போஸ் அந்த வழியா பைக்ல போகவும், இவன் என்ன போஸ் மாதிரியே இருக்கான், போஸே தான், இவன் என்ன எங்க சுத்திக்கிட்டு இருக்கான், ஏதோ ஊரை விட்டு போறதா சொன்னாங்க ஈஸ்வரியத்தை, ஆனா அப்ப அவ இங்கதான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தமிழ் ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்னத்த போஸ் இங்கதான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், இவன் இங்க பார்த்தான்னு தெரியலையே, இல்லையே தமிழ், அவன் இங்க இல்லையே, வெளியூர் பக்கமாலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், சும்மா நடிக்காதீகத்த, போஸை நான் பார்த்தேன், போஸ் எதுக்கு மறுபடி ஊருக்குள்ள வந்தா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், போஸ் இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஊருக்குள்ள நான் அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே போலீஸ்ல போய் அவனை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். இத்தனையும் சொல்லி அவன் எவ்வளவு தைரியமா இப்ப ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஐயோ தமிழ், நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிற தமிழ், அவன் ஊருக்கு வந்த விஷயமே எனக்கு தெரியாது, அவன் ஊருக்கு வந்த விஷயம் நீ சொல்லுதான் எனக்கு தெரியுது, நான் அந்த இப்ப அவனுக்கு போனை போடுறேன், அவனை வெளியூர் பக்கமா நான் போக சொல்றேன். இன்னொன்னு தமிழ், நான் ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், அவனும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெளியூர் பக்கமாவே கடந்துகிட்டு இருப்பான், அவனுக்கும் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லி வாழ வேணாமா அப்படின்னு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், இங்க பாருங்கத்த, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்க புள்ளனால ராஜாங்க மாமா உசுருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். கார் ஏத்தி மாமாவை கொல்ல பார்த்தது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரியில வச்சு ராஜாங்க மாமாவை கொல்ல பார்த்ததும் உங்க பிள்ளைதான். இப்படி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஊருக்குள்ள எப்படி உங்க பிள்ளை இவ்வளவு தைரியமா தெரியலாம், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, உங்க பிள்ளை இனிமேல் நான் கண்ணுல பார்க்கவே கூடாது, அவனை திரும்ப கண்ணுல பார்த்தேன், அடுத்த நிமிஷம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க பிள்ளை பண்ண விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கருப்பு கேட்டாரு, அட பாவி போஸ், மாமாவை கொல்ல பார்த்தது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, இதை எப்படியாவது சேதுக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா சேதுக்கிட்ட போறாரு. மாப்பிள்ள உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், இந்த மாப்பிள்ள மாமான்ற உறவெல்லாம் எப்பயா அத்து போச்சு, இப்ப என்ன வந்துகிட்டு என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், மாப்பிள்ள நான் சொல்றது ராஜாங்க மாமாவோடைய உசுரை பத்தி அப்படின்னு சொல்லி கருப்பு சொன்னதும், அப்பாவை பத்தியா, அப்பா பத்தி என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. மாமாவை கார் ஏத்தி கொல்ல பார்த்தது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொன்னதும், யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்புடைய சட்டையை பிடிச்சு சேது கேட்கவும், வேற யாரும் இல்ல மாப்பிள்ள, எல்லாம் அந்த போசு பையதான், பத்தாவதுக்கு மாமா ஆஸ்பத்திரியில இருந்தாப்ல, அப்ப கூட அவரை கொல்ல பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான், அப்ப தமிழ் தான் எல்லாத்தையும் தடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவோ, நீ கார் ஏத்தி கொல்ல பார்த்தன்னு சொன்னதை கூட நம்புறேன், ஆனா ஆஸ்பத்திரியில எப்படி, ஆஸ்பத்திரியில அவ்வளவு போலீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கையில, உண்மை மாப்பிள்ள, நீ நம்பலைனா ஆஸ்பத்திரிக்கு போ, அங்கே எப்படி சிசிடிவி கேமராலாம் வச்சிருப்பாங்கல்ல, அங்கே போய் என்ன எது நீ செக் பண்ணி பாரு. இதெல்லாம் தமிழ் உங்க சின்னம்மா ஈஸ்வரி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கையில நான் கேட்டேன், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் போசு பையல ஊரு பக்கமே வரவிடாத அளவுக்கு உங்க சின்னம்மா பண்ணி வச்சிருக்காங்க, இப்ப மறுபடியும் அவ ஊருக்குள்ள வந்திருக்கான் போல, தமிழ் போச பாத்துருக்கு போல, இந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்க சின்னம்மா கிட்ட தமிழ் பேசிக்கிட்டு இருந்துச்சு மாப்பிள்ள, இதுதான் மாப்பிள்ள உண்மை, பாரு மாப்பிள்ள, தமிழ் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கு, மாமாவுடைய உசுரையே காப்பாத்திருக்கு, அந்த பிள்ளை மேல நீ இப்படி தப்பு தப்பா யாரோ என்னவோ சொன்னாங்க வீடியோ காமிச்சாங்கன்னு சொல்லி இப்படி சந்தேகப்படுறிய மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இன்னைக்கு அந்த போஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபத்தோட பார்த்தா ஃபுல் மாப்பிள்ள சேது பார்த்தா போஸை தேடிக்கிட்டு இருக்காரு. இவன் எங்க இருப்பா ஏது இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்த்தா ஈஸ்வரி கிட்ட வராரு. சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்தவும், என்ன சேது என்னப்பா ஏன் இப்படி படபடப்பா வர அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், எங்க சின்னம்மா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், எதுக்கு 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 சேது, நீ எதுக்கு அவனை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சும்மா நடிக்காதே சின்னம்மா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு இம்புட்டு நாளா இந்த வீட்டு சோத்தையும் உப்பையும் தின்னுட்டு எங்க அப்பாவையே கொல்ல பார்த்துட்டியால உங்க பிள்ளை, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், அவன் சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லி இங்க சேது பார்த்தா போதையில வந்து பேசவோ, ஐயா சேது உன் காலில் விழுந்து நான் கேட்குறியா, ஏதோ புத்தி கெட்ட தனமா பண்ணிட்டாயா, அவனை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா சேது காலை பிடிச்சி கெஞ்சி கதைக்கிட்டு இருக்கு. சேதுக்கு போதையில எதுவும் தெரியல, நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா போதையோட அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு.